உணவு வாங்க வந்த பொதுமக்களை சுட சொன்னார்கள். காசாவில் கொடூரம். இஸ்ரேலிய வீரர்கள் தந்த வாக்குமூலம். இன்றைய சூழல்ல உலக நாடுகளில் போர் சர்வசாதாரணமாக நடந்து வந்துட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் தொடங்கி இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இஸ்ரேல் என பல நாடுகளில் நடந்தது. தற்போது காசாவில் மட்டும் தினம் தினம் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது தினமும் துப்பாக்கி சூடு நடந்து வருகிறது. இந்த நிலையில இந்த சம்பவம் குறித்து முக்கிய தகவல்களுமே வெளியாகியிருக்கு. அதாவது உணவு வாங்குவதற்கு வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடத்த சொல்லி தங்கள் தளபதிகள் உத்தரவிட்டிருப்பதாக இஸ்ரேல் வீரர்கள் கூறியுள்ளனர் என்று இஸ்ரேலிய செய்தி ஊடகமான ஹாரெட்ஸ் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் தொடங்கியுள்ள இஸ்ரேல் தாக்குதலால் 436 பேர் கொல்லப்பட்ட நிலையில காசா முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அடாவடியாக அறிவிச்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேல் காசா இடையேயான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில போர் நிறுத்த ஒப்பந்த காலத்தை ஏப்ரல் மாதம் வரை நீட்டிக்கலாம் என்று அமெரிக்கா யோசனை தெரிவித்தது. இதனை நிராகரித்துவிட்ட ஹமாஸ் அமைப்பு தங்கள் வசம் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்கவும் மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியது. கடந்த மார்ச் 19ஆம் தேதி காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 436 பேர் கொல்லப்பட்டனர். இதன் பின்னரும் அங்கு தொடர்ந்து தாக்குதல் நடந்து வருகிறது. தற்போது காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள நெத்தன்யாகு, ஹமாஸ் மீதான தாக்குதல் நடவடிக்கை விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் கூறியிருக்காரு. மேலும் காசா முழுவதையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் எனவும் அவர் அடாவடியாக தெரிவிச்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளை பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. சுமார் 21 மாதங்களாக காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை மொத்தம் 56,077 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஹமாஸ் ஆயுத குழுவினர் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை சுமார் 260 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 7 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பணிகளை காசா மனிதாபிமான அறக்கட்டளை செய்து வருகிறது. இது ஒரு அமெரிக்க அமைப்பாகும். இந்த அமைப்பின் மூலமாக உதவிகளை பெறுவதற்காக வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தி வருகிறார்கள் என்று புகார்கள் எழுந்த வண்ணமாகவே இருக்கிறது. இதற்கு முன் காசாவில் போர் நடக்கும் போது 55,000த்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த குற்றச்சாட்டை ஹார்ட்ஸ் செய்தி ஊடகம் உறுதி செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த ஒரு குற்றச்சாட்டினை ஹாரெட்ஸ் என்ற செய்தி ஊடகம் உறுதி செஞ்சிருக்கு. இந்த ஊடகத்திற்கு பேட்டியளித்த இஸ்ரேல் வீரர்கள், நாங்கள் டாங்கிகளிலிருந்து இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டோம், கையெறி குண்டுகளை வீசினோம், பாலஸ்தீனர்கள் மீது கண்மூடித்தனமாக சுட எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. உதவி தேடி வந்தவர்களில் பலர் முதியவர்கள், பெண்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை தேடி வந்த குழந்தைகளும் இருந்துள்ளனர் என்று கூறியிருக்காங்க. ஜிஹெச்எஃப் மூலம் உணவு விநியோகிக்கப்படும். ஆனால் எந்த நேரத்தில் விநியோகிக்கப்படும் என்பது சரியாக தெரியாது. பெரும்பாலும் நள்ளிரவு 1 மணிக்கு உணவு விநியோகம் தொடங்கும். உணவு கிடைக்கிறது என்றவுடன் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வருவார்கள். கூட்டம் அலைமோதும். ஒரு கட்டத்துல இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் வேறு இடத்திற்கு நகர்த்தவும் வேண்டியதற்கும் அந்த சமயத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்துவதற்கு பதில் இயந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் நிராயுதபாணி என்று தெரிந்தும் கூட இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். ஹாரட் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில மேலும் சில வீரர்கள் கூறுகையில, இந்த உணவு விநியோக மையம் ஒரு படுகொலை களம். அதிகாலை பனிமூட்டத்தின் போது பொதுமக்கள் கூடுவார்கள். நாங்கள் அவர்களை நோக்கி சுடுவோம். தினமும் குறைந்தது 5 பேராவது கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கின்றனர். பெயர் குறிப்பிட விரும்பாத இந்த வீரர்கள் ஆயுதங்கள் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
மே மாதம் இறுதி தொடங்கி இன்று வரை உணவுக்காக காத்திருந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டுமே 549. இது மட்டுமல்லாது 4066க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று காசா அரசு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்களின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட இந்த GHF அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயல்படவில்லை என்றும் நடுநிலையான மனிதாபிமான கொள்கைகளின்படி செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. GHF உதவி மையம் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறுகையில், இது இயற்கையாகவே பாதுகாப்பற்றது. இந்த உதவிக்கான வழிமுறை உணவளிப்பதற்கு பதில் மக்களை கொள்கிறது என்று விமர்சித்திருந்தார். உதவி என்ற போர்வையில் படுகொலையை GHF நடத்துவதாக சர்வதேச மருத்துவ தொண்டு நிறுவனமான மெடிசின்ஸ் சான்ஸ் பிராண்டியஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வழக்கம் போல மறுத்திருக்கிறார். அவரது அமைச்சர்களும் ராணுவமும் அவ்வாறே மறுத்திருக்கிறது. பொதுமக்கள் மீது வேண்டுமென்றே துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதாக சொல்லப்படுவதில் உண்மையில்லை. இருப்பினும் சட்டங்கள் மீறப்பட்டிருக்கிறது எனில் நாங்கள் அது குறித்து விசாரணை மேற்கொள்வோம் என்று ராணுவம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த விஷயத்தில் போர்க்குற்றம் நடந்திருக்கிறதா என்பதை விசாரிக்க ராணுவ வழக்கறிஞர் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில ஊழல், முறைகேடு, மோசடி என 3 வழக்குகள் மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நெருக்கடியாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு வேண்டும் என்று வாய்தா கேட்டிருந்தார். இதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. உடனடியாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகியிருந்த நெதன்யாகுவின் வழக்கறிஞர், ஈரானுடனான போர் காரணமாக அடுத்த 2 வாரங்களுக்கு வழக்கு விசாரணையிலிருந்து ஆஜராக எனது கட்சிக்காரருக்கு விலக்கு அளிக்க வேண்டும், ஏனெனில் அவர் பாதுகாப்பு விவகாரங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். நெதன்யாகு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் இஸ்ரேலிய தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சலுகைகளை வாரி வாரி இறைத்துள்ளார். பதிலுக்கு அங்கிருந்து பெரிய அளவில் பணம் மடைமாற்றப்பட்டிருக்கிறது. ஆக இருவரும் சேர்ந்து ஊரை அடித்து உலகில் போட்டிருக்கின்றனர். இதற்காக கேஸ் 4000 என்கின்ற வழக்கு நெதன்யாகு மீது பதியப்பட்டிருக்கிறது. 3 வழக்குகளில் இதுதான் மிகவும் முக்கியமான வழக்காகும். இந்த வழக்குகளின் விசாரணை தொடங்கிய அதே நேரத்தில் பாலஸ்தீனம் மீது தாக்குதல் தொடங்கியது. போரை காரணம் காட்டி வாய்தா வாங்கி தள்ளியிருந்தார் நெதன்யாகு. ஆனால் இனி வாய்தா கிடையாது என்று வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டது. இப்போது தெரிகிறதா போர் எதற்காக என்று. நீதிமன்றத்தின் உத்தரவால் நெதன்யாகுவுக்கு இது சோதனை காலமாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.